ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கம்ஃபர்டிங்கான இந்த குழவான சாம்பார் சாதம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடுறேன். அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. எனக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் மிளகு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பூண்டு பல், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி. அடுத்து நான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். அப்புறம் காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிற காய்கறி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். 1/4 கப் போல் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். பெருங்காயம், புளி தண்ணி 1/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி அதில் சேர்த்து நல்லா கொதி விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 6 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாம்பார் சாதம் சுட சுட தயாராகிடும். நல்ல இந்த குழைவான சாம்பார் சாதத்துக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட நான் அப்பளமும் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, டாட்டா, பை பை ஃப்ரம் மீ, அபிராமி ரவிச்சந்திரன்.